குரு பீடங்களாக நான் யாரையும் கொண்டாடியதில்லை. அதனாலே சிஷ்ய பீடங்களையும் நான் சிருஷ்டிக்க முற்பட்டதில்லை என்ற அந்த ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருக்கிறேன். சிருஷ்டிப்பது என்பது பிரம்மா படைப்பது, கடவுள் படைப்பது என்பது அல்ல. சிருஷ்டிப்பது என்பது உண்டாக்குவது. ஒரு ஒரு சிற்பத்தை உண்டாக்குகிறோம், ஒரு பொம்மையை நாம் செய்கிறோம், அதுதான் சிருஷ்டிப்பது. ஒரு பொம்மையை செய்வதற்கு பதிலாக ஒரு இலக்கியம் செய்கிறோம், அது படைப்பது, கவிதை படைப்பது. அப்படித்தான் சீடர்களை படைப்பது என்பது அது ஒரு நோக்கமாக நான் கொண்டிருந்ததில்லை. என்னிடத்தில் ரசிகர்களாக வந்தவர்களை நான் நண்பர்களாக மாற்றியிருக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய பழக்கம். ரசிகர்களை வந்தவர்களை ரசிகர்களாகவே நான் வைத்திருந்தால் ஒரு சமயம் சிஷ்யர்கள் எனக்கு கிடைத்திருப்பார்கள் என்னவோ. ரசிகர்களை நண்பர்களாக முயல்கிற போது நண்பர்கள் நமக்கு ஆசிரியர்களாக இருக்க ஆசைப்பட்டு விடுகிறார்கள். காலத்தின் சில கோணங்களை நாம் காண வேண்டியிருக்கிறது. அப்புறம் ரசிகர்களை நண்பர்களாக்கி நண்பர்களிடம் நம்ம ஆலோசனை கேட்கிற போது அவர்கள் நமக்கு குருமார்களாக மாற ஆசைப்படுகிறேன். நான் அதற்காக மறுபடியும் இவர்களை தள்ளி நிறுத்த வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய வலிமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய உள்ளூற்று, அதன் மூலம் நான் எந்த சமயத்திலும் என்னை தூக்கி கடலில் போட்டால் கூட நான் எழுந்து நின்று சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் என் மனிதநேயத்தை இந்த சமூகத்தின் அநீதிகளுக்காக நான் இழக்க முடியாது. இந்த சமூகத்தை நான் நேசிப்பேன். இது என்ன செய்தாலும் அதன் மீது நேசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். இது என்னை அடித்தாலும் சரி, இது என்னை காயப்படுத்தினாலும் சரி, நான் இதை கௌரவப்படுத்துவேன். நான் காயப்படுத்தியும் கூட மேத்தா என்னை கௌரவப்படுத்தினான் என்று நாளைக்கு இந்த சமூகம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அந்த திமிர் எனக்கு இருக்கிறது.